ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா, முட்டை வந்து அவிச்ச முட்டை நல்லா லைட்டாக பொரிச்சிட்டேன். ரொம்ப பொரிக்காதீங்க, தோல் மாதிரி இருக்கும். அப்புறம் இக்காம்லீஸ் ஒரு கை நிறைய எடுத்து பொரிச்சிட்டேன். இக்காம்லீஸ் போட்டு முட்டை சம்பால் நீ செய்கிறோம். ஓகே, வாங்க போவோம். ஓகே, இப்போ நான் வந்து வெங்காயம் போடுறேன். இது எத்தனை வெங்காயம்? 4 பெரிய வெங்காயம். ஐயா ஃப்ரெண்ட், நான் பாருங்க மிளகா சாந்து இது நல்லா அரைச்சி வச்சிருக்கேன். 10 பூண்டு போட்டேன், ஒரு பெரிய வெங்காயம் போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஒரு கை இது மாதிரி நிறையா வெட்டின மிளகா வெட்டிக்குங்க, விதை குறவா இருக்கும். அந்த மிளகா போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா திக்கா அரைச்சிட்டு இந்த கோலையில் ஊற்றுனேன். தண்ணி 1/2 கப் ஊற்றி நல்லா அரைச்சிட்டேன். இப்போ அது நம்ம ஊற்றுறோம், எண்ணெயில் போடுவோம் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட், இது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம மற்ற மிளகா வந்து அரைச்சோம்ல, அந்த அந்த பிளண்டரில் வந்து நான் இதில் 1 கப் தண்ணி ஊற்றி பாருங்க. இதில் 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா அலசி வச்சிருக்கேன். அந்த தண்ணி தான் ஊற்றிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட், பாருங்க இந்த கரண்டியில் 1 கரண்டி புளி எடுத்து பாருங்க திக்காக கரைச்சிருக்கேன். அப்படியே ஊற்றிருக்கேன், நல்லா இருக்கும். அப்புறம் உப்பு பார்த்தீங்கன்னா, ஐயோ இந்த கரண்டி. ஓகே ஃப்ரெண்ட், நான் இந்த பாருங்க நம்ம சாப்பிட்ற கரண்டி இது, அதில் 1/2 கரண்டி உப்பு போடுறேன். ஏன்னா இக்கம்லீஸில் உப்பு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட், அதே சாப்பாடு கரண்டியில் சீனி 1 கரண்டி ஃபுல்லாக போடுறேன். சிலருக்கு சீனி பிடிக்காதுங்க, போட வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட், பார்த்தீங்கன்னா நல்ல சுவையான இக்கம்பளி சம்பால், முட்டை போட்டு இக்கம்பளி சம்பால் மற்றபடி போடுற பாருங்க. மற்றபடி போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நான் வந்து முட்டை போடுறேன். முட்டையை நல்லா அவிச்சு பொரிச்சுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட், சுவையான இக்கம்பளிஸ் முட்டை சம்பல் ரெடி. இந்த மாதிரி ஒரு சம்பல் இருக்கு, நீங்கள் சாம்பார் வச்சு முருங்கைக்காய் போட்டு ஒரு சாம்பார் வச்சு சாப்பிட்டீங்க வைங்களேன், ருசியாக இருக்கும். சிலருக்கு அறவே டைம் இருக்காது, அதனால இந்த மாதிரி ஒரு சம்பல் செஞ்சு அதிலே சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ருசியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். நன்றி. ரெஸ்டாரண்ட் ராஜேஷ் இப்போ.